வெல்கம் டு பயாலஜி ஈஸி சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் ஃபார் சப்ஸ்கிரைப் மை சேனல். ஸோ நீங்கள் 10th 11th ஸ்டூடெண்டாக இருந்தால் பயாலஜியில் ஈஸியாக சென்டம் எடுக்கணும்னா பயாலஜி ஈஸிங்கிற சேனலை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பாட்னி அண்ட் ஜூவாலஜி ரெண்டுமே நாங்கள் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் பயாலஜி சென்டம் எடுக்கணும்னு நம்பிக்கை இருந்தால் நம்ம பயாலஜி ஈஸிங்கிற சேனலை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், ஓகேங்களா. ஸோ நாம் இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் வந்து ஒரு 5 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து ஜுவாலஜியில் இருக்குது, ஓகேங்களா. ஸோ இந்த மெயின் அப்ஜெக்ஷன் ஆஃப் லமார்க்கிசம்ஸ். லமார்க்குங்கிற ஒருத்தர் இருந்திருக்கிறாரு, அவர் வந்து லமார்க்கிசம் ஒரு தேரியை கொடுத்துருக்காரு, ஓகேங்களா. தேரி என்னங்கிறது தெரிஞ்சதான் அது என்ன பண்ணாங்க, டிஸ்ப்ரூவ் பண்ணுறாங்க. டிஸ்ப்ரூவ் பண்ணது தப்பு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காரு. யார் கண்டுபிடிச்சா? அதாவது ஆகஸ்ட் வெய்ஸ்மன்ஸ் அப்படிங்கிற ஒரு டிஸ்கவர் பண்ணியிருக்காரு, சொல்லியிருக்கிறாரு. ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டில் பார்த்துட்டு தவறான தேரி, அவர் சொன்னது தப்பு அப்படின்னு சொல்லி இவர் சொல்கிறாங்க. யார்? லமார்க்கு சொன்ன தேரி வந்து தப்புன்னு சொல்லி இவர் சொல்ல போகிறாரு. அந்த தேரியை தெரிஞ்சுட்டா தான் அவங்களுக்கு இங்கே என்ன சொல்கிறாங்கிற உங்களுக்கு புரியும், ஓகேங்களா. இப்போ லமார்க் வந்து 2 தேரி கொண்டு வந்தார். ஃபர்ஸ்ட் தேரி வந்து யூஸ் அண்ட் டிஸ்யூஸ் தேரி. ஒரு பொருளை யூஸ் பண்ணால் ஒரு ஆர்கன் வந்து என்ன ஆகும், டெவலப் ஆகும். ஒரு ஆர்கனை யூஸ் பண்ணாமல் இருக்கா அந்த ஆர்கன் வந்து என்ன தான் டீஜெனரேட் ஆகிடுதான், மறைஞ்சிடுதான். ஒரு உறுப்பு வந்து செயல்பட்டால் அதோட அளவு வந்து அதிகரிக்கும். ஒரு உறுப்பு வந்து செயல்படவில்லை என்றால் அதோட அளவு வந்து என்னது, குறைந்து கொண்டே போகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இந்த தேரியில். இது வந்து யூஸ் அண்ட் டிஸ்யூஸ் தேரியில், ஓகேங்களா. 2வது தேரி என்னன்னா அக்யூர்டு கேரக்டர் சொல்லி அவர் சொல்கிறார். இந்த அக்யூர்டு கேரக்டர் வந்து நம்ம வந்து ஒரு லைஃப்பில் பெறப்பட்ட பண்புகள் வந்து நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் எடுத்துகிட்டு போகுது அப்படிங்கிறாரு. அக்யூர்டு கேரக்டரிஸ்டிக்ஸை கோ டு த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன், அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்லப்படுகிறது அப்படிங்கிறாரு, ஓகேங்களா. அதுக்கு இப்போ சில எக்ஸாம்பிள் கொடுத்தாரு. இப்போ யூஸ் அண்ட் டிஸ்யூஸ் தேரிக்கு வந்து எக்ஸாம்பிள் என்னது, இந்த ஜிராஃப் வந்து சாப்பிட தான் அதோட நெக்கு வந்து வளர்ந்துருக்கு, அந்த கழுத்து பகுதி வந்து வளர்ந்து அப்படி எக்கி சாப்பிடுது அப்படின்னு சொல்லி சொன்னார். அது மாதிரி பாம்பு கால் வந்து என்ன ஆகுது, இருந்துச்சு, அதை ஒழுங்காக யூஸ் பண்ணாதனால தான் என்ன அது வந்து மறைஞ்சே போச்சுங்கிறாங்க. முன்னாடி இருந்துச்சுன்னு சொல்லி ஒரு எவிடன்ஸ் இருக்கான், ஓகேங்களா. அது ஒரு தேரி ஒரு சில எவிடன்ஸை சொன்னார் வச்சுங்களேன். இப்போ இந்த தேரியில் என்ன சொன்னால் டிஸ்ப்ரூவ் பண்ணுறாங்க. என்ன எதை சொல்கிறாருன்னா அக்யூர்டு கேரக்டர் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் எப்படி போகும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு. நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறாரு. அக்யூர்டு கேரக்டர்ஸ் கோயிங் டு த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன், இதுதான் செகண்ட் தேரி. ஆனால் அந்த தேரி வந்து போகலை அப்படின்னு சொல்லி ஆகஸ்ட் வெய்ஸ்மன்ங்கிறவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. இதுதான் கான்செப்ட், அதுக்கான எவிடன்ஸோட சொல்கிறாரு, ஓகே. ஸோ த மெயின் அப்ஜெக்ஷன் டு லமார்க்கிசம்ஸ், த லமார்க்ஸ் தேரி ஆஃப் அக்யூர்டு கேரக்டர்ஸ் வாஸ் டிஸ்ப்ரூவ்டு என்ன சொல்கிறாங்கன்னா தவறு, இந்த தேரி வந்து ராங் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. பை ஆகஸ்ட் வெய்ஸ்மன்ஸ் ஹூ கண்டக்டட் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ். எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் உங்களுக்கு தெரியும், ஒரு பரிசோதனை பண்றாரு, ஓகே. மைஸ்லாம் உங்களுக்கு தெரியும், சுண்டல் இருக்குங்களா, அந்த சுண்டல் எடுத்துக்கிறாரு. மைஸ் ஃபார் 20 ஜென்ரேஷன், 20 தலைமுறைக்கு என்ன பண்றாருன்னா பை கட்டிங் த டைல்ஸ், அதோட வாழை வந்து கட் பண்றாரு. டைல்ஸ் அண்ட் ப்ரீடிங் அது வளர்க்குறது. அப்போ டைல்ஸ் வந்து கட் பண்றாரு. அப்போ ஃபர்ஸ்ட் கட் பண்றாருன்னு வாழை, மேல் அண்ட் ஃபீமேல் இருக்கு, ரீப்ரொடக்ஷன் பண்ணுது. மேல் அண்ட் ஃபீமேல் இருக்கு, ரீப்ரொடக்ஷன் பண்ணி எங்கொன் ஃபார்ம் ஆகுதா, அந்த எங்கொன் ஃபார்ம் ஆகும்போது அதை பார்க்கும்போது ஒரு ரீப்ரொடக்ஷன் பண்ணும்போது அதில் வந்து டைல் கிடையாது. மேல் அண்ட் ஃபீமேலுக்கு டைலை கட் பண்ணி விடுறாரு. கட் பண்ணதுக்கப்புறம் ரீப்ரொடக்ஷன் பண்ணி புதுசாக எங்கொன் ஃபார்ம் ஆகுது பற்றியெல்லாம் அந்த எங்கொன் ஃபார்ம் ஆகிறல பார்க்கும்போது டைல் இருந்துச்சான், ஓகே. அப்போ வால் டைல்லாம் வால் தான் வர முடியும். அப்போ வந்து இதே மாதிரி என்னது, இந்த எக்ஸ்பெரிமெண்ட் திரும்ப செஞ்சுட்டு இருக்கிறாரு. கிட்டத்தட்ட 20 ஜென்ரேஷனுக்கு பண்ணுறாராம் அவர் லைஃப் சைக்கிளில். அப்போ என்ன வந்து அவரோட வாழ்க்கை சொல்லிச்சுல திரும்ப டெய்ல் வந்து வந்துச்சு. அப்போ அக்யூர்டு கேரக்டர்ஸ் வந்து நெக்ஸ்ட் வரல. அப்போ அந்த தேரி வந்து டிஸ்ப்ரூவ்டு அப்படின்னு சொல்லி யார் சொல்கிறா, ஆகஸ்ட் வெய்ஸ்மன்ங்கிறது சொல்கிறாரு, ஓகேங்களா. என்ன சொல்கிறான்னு பாருங்க, ஆல் மைஸ் போர்ன் வேர் வித் டெய்ல்ஸ். அப்போ நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் என்னது, டெய்லோட அதாவது வாலோட பிறந்துச்சான், ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் அவர் ஒரு முடிவு கொண்டு வராரு பாருங்க. த வெய்ஸ்மன்ஸ் ப்ரூவ்டு, அவர் ஒரு சொல்றாரு, ஒரு எக்ஸ்பிளைன் பண்றாரு, ஒரு தேரியை கொண்டு வராரு. ப்ரூவ்டு ஹிஸ் ஜெர்ம்பிளாசம் தேரி தட் சேஞ்ச் இன் த சொமட்டோபிளாசம் will not be transferred to the next generations அப்படிங்கிறாரு. அதோட மீனிங் என்ன சொன்னா, உடல் செல்களில் மாற்றங்கள் ஏற்பட்டால் அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படுவதில்லை. இனப்பெருக்க செல்களில் மட்டுமே மாற்றம் ஏற்படுத்தால் அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படும். இட் கேன் த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன்ஸ். எனி சேஞ்சஸ் இன் த ஆட்டோசோம்ஸ் cannot move next generations. ஆட்டோசோம்னா சொமேட்டிக் செல்ஸ், சொமேட்டிக் செல்ஸ்ல அதாவது பாடி செல்ஸ். அப்போ பாடி செல்ஸ் வந்து நெக்ஸ்ட் ஜெனரேஷன் கடத்தப்படாது. ஜெர்ம் பிளாசம்ங்கிறது ஒன்றும் இல்லை, கேமிட்ஸ்லாம் இருக்குல்ல, இனப்பெருக்க செல்கள்னு சொல்லுவாங்கல்ல, கேமிட்ஸ் மேல் ஃபீமேலுக்கான செக்ஸ் செல்ஸ் பற்றி அந்த செக்ஸ் செல்ஸ்ல ஏதாவது சேஞ்சஸ் இருந்தா இட் வில் டிரான்ஸ்ஃபார்ம் டு த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் அப்படிங்கிறாங்க, ஓகேங்களா.
ஸோ அதான் சொல்றாங்க. அப்போ நீங்கள் நோட் பண்ணிக்கிட்டு சொமேட்டிக் சொமோட்டோபிளாசம்னா ஒன்றும் இல்லை பாடி செல்ஸ். அப்போ இங்கே என்னது ஆட்டோசோம்னு படிச்சிருப்பீங்க. குரோமோசோம்ல ஆட்டோசோம் 22 இருக்கு. ஓகேங்களா. அடுத்து பாருங்க என்ன சொல்றாங்க, ஜேம் பிளாசம் ஒரு வேர்டு கொடுத்துருக்காங்க. ஜேம் பிளாசம்னா ஒன்று ஜேம்ஸ். ஜேம்ஸ்னா மேல் அண்ட் ஃபீமேல்லாம் பற்றிலாம் இருக்கு. அந்த ஃபீமேலுக்கான அது என்னது XOயில் ஏதாவது சேஞ்சஸ் இருந்தால் அது நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு கடத்தப்படும். அது எதாவது மாறலாம், ஹெரிடிட்டி டிசீஸாக கூட இருக்கலாம். ஏதோ ஒரு சேஞ்சஸ் இருந்தாலும் என்னது சிண்ட்ரோம்ங்க, அதை நோட் பண்ணி வச்சுங்க. ஓகேங்களா. ஸோ டிரான்ஸ்ஃபர் த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் கடத்தப்படுங்கிறாங்க. பட் த சேஞ்சஸ் இன் த ஜேம் பிளாசம் வில் இன்ஹெரிட்டட்னா அடுத்த தலைவரை கடத்தப்படும். ஓகேங்களா. அப்போ சேஞ்சஸ் இன் த ஜேம் பிளாசம் மீனிங் என்னன்னா உடல்ல செல்கள் கிடையாது. உடல்ல செல்கள் சொமேட்டிக் செல்ஸ். ஜேம் பிளாசங்கிறத நோட் பண்ணி வச்சுங்க. அது என்னது இனப்பெருக்க செல்கள் மாற்றம் ஏற்பட்டால் மட்டுமே அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படும் அப்படிங்கிற கான்செப்ட் தான் இந்த ஆகஸ்ட் வெய்ஸ்மேன்ங்கிறது லமார்க்கிசம் தேரிஸை டிஸ்ப்ரூவ்டு தேரி, அதாவது என்னது அந்த தேரி டிஸ்ப்ரூவ் பண்ணாரு அப்படிங்கிற கான்செப்ட். ஓகேங்களா. இது ஒரு 5 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க. எப்படி பாயிண்ட்ஸ் மேக்கப் பண்றத பாத்துங்க. வெரி வெரி ஈஸி, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எழுதுங்க. ஓகேங்களா.